ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம், இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து குக்கிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து மர்ச்சன்ட் நேவியில் குக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் சீஃப் குக்கு, இன்னொருத்தர் ஜிஎஸ், அதாவது அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சீஃப் குக்கோட அசிஸ்டண்ட். ஸோ இவங்க 2 பேரும் மொத்தமாக வந்து ஒரு 18லேருந்து 20 பேருக்குள்ளே தான் அவங்க வந்து சமைப்பாங்க. ஸோ மெனு வந்து கேப்டன் வந்து கொடுத்துருவார், வீக்லி மெனு வந்து கொடுத்துருவார். ஸோ அவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சு, ஈவினிங் டின்னர் இது 3ம் அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் ஹவர்ஸ் வந்து எப்போதும் போல் மார்னிங் 5 o'clock இல்லை 4 o'clock போல் எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஈவினிங் டின்னர் 7 o'clockலாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நார்மலாக கப்பலில் வந்து கேலின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து கிச்சன், ஆக்சுவல் கிச்சன். அதுக்கு பேர் வந்து கேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து எப்போவுமே கேலியை வந்து மார்னிங் ஒரு 4 o'clock ஓப்பன் பண்ணிவிட்டு 7 o'clock போல் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நினச்ச நேரத்தில் நம்ம போய் வந்து கப்பலில் அப்படிலாம் சாப்பிட முடியாது. அவங்கன்னு ஒரு டைம் வச்சுருக்காங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 o'clock நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். லன்ச் டைம் வந்து 12 to 1 மிஞ்சி போனால் ஒரு 1:30 வரைக்கும் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 to 7, இந்த 6 to 7 வந்து நம்ம நைட் டின்னர் வந்து முடிச்சிடணும். லேட் நைட்டில் சப்போஸ் வந்து ஒர்க்கில் யாராவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து கப்பல் வந்து மேகி, எக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ப்ரெட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நைட் டைமில் வர்றவங்க அங்கே வெளியே பிளேட்ஸ் இருக்கும், அதை எடுத்து நம்ம மேகி, மைக்ரோவேவ் ஓவன் இருக்கும், அதில் வந்து நம்ம மேகி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ப்ரெட் இருக்கும், பட்டர் இருக்கும், ஜாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து நைட்டு சப்போஸ் யாராவது ஓவர் டைம் பார்க்குறாங்க, இன்ஜின் ரூமில் ஏதாவது வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஸோ நார்மலாக கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட ஒர்க் ஹவர்ஸு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு எப்பவும் போல் நான் சொல்கிறது தான், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.